ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச செம்மையான ரோட்டு கடைகளில் கிடைக்கிற பானிபூரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது ஈஸியாக டேஸ்ட்டியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்து 1 கப்பு ரவை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா, சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனாக புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பானி தண்ணியில் உங்கள்கிட்ட காராஸ் இருந்தால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டு, ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.